ஹாய் மக்களே, எனக்கு தான் இப்படி நடக்குமா அல்லது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருமா அப்படின்றது தெரில. இன்றைக்காவது எந்திரிச்சு ஏதாவது வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யலாம் அப்படின்னு நினச்சி நானும் எழுந்துட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் கிச்சனில் அப்படி அப்படியே அசிங்கமாக கிடந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு அம்மா படத்தில் சாமி கும்பிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்து வேலைகளை பார்த்தேங்க. அப்புக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி வைக்க சொன்னான். அதனால் 1 கிலோ சிக்கனும், அதாவது பிரஸ்ட் பீஸ் 1 கிலோவும், நார்மல் சிக்கன் அரை கிலோவும் வாங்கியிருந்தோம். 1 கிலோவை எடுத்து அப்புக்காக ஒரு 3 பாக்ஸில் 300 கிராம் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாக்கி அரை கிலோ மட்டும் இருந்துச்சு. அதை அப்படியே நான் எடுத்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையோடு நானும் சிக்கன் கிரேவியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு உடம்புக்கு. என்னடா ஒரு மாதிரி இருக்கே, ஐயோ பழைய மாதிரி ஆரம்பிச்சிருமோ அப்படின்ட்டு, அம்மா எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாதீங்க, பயமாக இருக்குமா அப்படின்னு அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டு நானும் இருந்தேன். ஆனால் பார்த்தா ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு பிரச்சனை. அப்படியே தலை சுத்தல், வாந்தி வர மாதிரி சென்சேஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. உடனே நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டவங்க வந்து உட்காந்துருக்கேன் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன்ட்டு. எம்ஆர்ஐ முதற்கொண்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் டாக்டர்கிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு காட்டியாச்சு. காட்டினதுக்கப்புறம் அவர் தலையில் பெரிய குண்டை தூக்கி போட்டார். மாத்திரையை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இந்த மாத்திரையை 1 வீக்குக்கு சாப்பிட சொல்லியிருக்காரு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.